श्रीमद् भागवती वार्ता सुराणामपि दुर्लभा मेनिरे भगवद्रूपम शास्त्रम भागवतम कलौ பகவானே பாகவத புராணத்தில் இறங்கியுள்ளார். பெருமானை அடைவதற்கு எளிதான வழி பாகவத புராணத்தை பாராயணம் செய்து அது காட்டிய வழியில் வாழ்வது. புரஞ்சரோபாக்கியானத்தில் ரொம்ப ஆச்சரியமான கதையை நாரதர் பிராச்சீன பர்ஹிஸுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த கதையினுடைய 2 பகுதிகளை நாம் பார்த்துட்டோம். முதல் பகுதி அவிஜ்ஞாதாவும் புரஞ்சனனுமாக 9 வாசல் பட்டணத்தை தேர்ந்தெடுத்து அதில் இருக்கும் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டான் புரஞ்சனன். அவர்கள் இருவரும் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தார்கள். அது முதல் பகுதியில் பார்த்தோம். அடுத்த பகுதியில் அவன் உயர்ந்த தங்கத்தேரில் ஏறிக்கொண்டு 5 குதிரைகள் பூட்டிய 7 கவச்சங்கள் சாத்தப்பட்ட 2 ஏற்கால்கள் 2 தண்டங்கள் 2 சக்கரங்கள் கொண்ட 3 மூங்கில் கொம்புகள் கட்டப்பட்ட உயர்ந்த தேரிலே வேட்டையாடுவதற்காக புறப்பட்டான். 11 சேனாவீரர்களை அழைத்து கொண்டான். அங்கு சென்றவன் கோபத்தோடும் மயக்கத்தோடும் பல விலங்குகளை வேட்டையாடினான். இந்த சரித்திரமெல்லாம் 2ஆம் பகுதியில் பார்த்துட்டோம். இனிமேல் அதுக்கப்புறம் அப்படி அவன் தனித்து வேட்டையாட போகும்போது மனைவிக்கு கோபம் ஏற்பட்டது. என்னமா நம்ம விட்டுட்டு போகலாம்? தோழிமார்களும் அதற்கு தூபம் போட்டார்கள். அது கண்டவள் கோபகிரகத்தில் போய் படுத்தாள். அதற்கு பொருள் என்னன்னு பார்ப்போம். என்னதான் நம்ம வேட்டையாடி கண்டத்தை அனுபவிக்க போகிறோம்னாலும் இங்கே வேட்டையாடுதல்ங்கிறது என்ன சொல்லப்பட்டது? கண்ணு கண்டதை அனுபவிக்க பார்க்கறது, காது கண்டதை கேட்க பார்க்கறது, நாக்கு கண்டதை ருச்சிக்க பார்க்கறது. போகும் ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி பண்ணிடுவோம். பண்ண உடனே என்னதான் இருந்தாலும் நம்ம புத்தி இருக்கே அது சொல்லும், நினைக்கும், இந்த மாதிரி பண்ணுறது தப்பு போல் இருக்கே. நம்ம புத்திக்கு படாமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக புத்திக்கு தோணும். அது சற்று கோவிச்சுக்கும். நம்மால் இந்த பழக்கத்தை விட்டுட முடியலையே, இது வேண்டான்னு தான் நினைக்கிறோம். புகை பிடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். அதே போல் ஏதோ மது பழக்கம் கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் சாப்பிட்றோம் பாருங்க, அதுதான் இந்த வேட்டையாட போகிறா போலே. ஆனால் நம்ம உள்ளூர புத்தி சொல்லிட்டு தான் இருக்கும், இது வேண்டாம் கூடாதுன்னுட்டு. அதையும் தாண்டித்தான் நம்ம தவறுகள் பண்ணவே போகிறோம். அப்போ புத்தி கோவிச்சுக்கிறதுன்னா என்ன? மனைவி கோவிச்சிருக்காள்னா புத்தி இடைத்துரைக்கிறதுன்னு அர்த்தம். மனைவிக்கு கோபம். ஏன் இந்த மாதிரி தனியே வேட்டையாட போனீர்கள்? போயிருக்கக்கூடாது. ஏன் தவறிழைத்தீர்கள்? புத்தி நமக்கு எடுத்து சொல்கிறது. ராஜா திரும்பி வந்தவர் மனைவியை சமாதானப்படுத்திட்டு இந்த மாதிரி இனிமேல் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், நீ சொல்கிறபடிக்கே நான் வாழறேன் என்ன புத்தியோடு ஒத்து வாழறதுக்கு ஆரம்பித்தார். அப்போ தான் இப்போ 3ஆம் பகுதிக்கு போகிறோம். நாட்டில் என்ன ரொம்ப நடக்கிறதுன்னு ராஜா பார்க்கல. அவரோட அந்தப்புறத்திலேயே இருந்து விட்டார். நாளாக அரசன் புரஞ்சனனுக்கு மூப்பு எய்தியது. ஊரில் இருக்கிறவா எல்லாருக்கும் என்ன ராஜாவுக்கு மூப்பாயிடுத்து, நம்ம ரொம்ப பார்க்கவே இல்லையே என்று மக்கள் நினைக்கிறார்கள். அவனுக்கு மூப்படைந்த பிற்பாடு கந்தர்வன் ஒருத்தன் வந்தார். 360 சேனா வீரர்களோட வந்தார். பட்டணத்தை முற்றுகையிட்டார் என்று பார்த்தோம். பிரஜாகரன் ஒருத்தர் ராஜாவினுடைய சேனாபதி, அவர் 720 பேரோட இந்த பட்டண முற்றுகையை எதிர்த்தார். 100 ஆண்டு காலம் யுத்தம் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதுக்கு நடுவில் காலகன்யகா துர்பகா என்று ஒருத்தி வந்தாள். யாரையோ கணவனாக வரிக்க பார்த்தாள். ஒத்துரும் ஒத்துக்கலே. ஒரு யவனேஸ்வரன் வந்தான். அவனை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட்டாள். அவனும் மறுத்து தன் சேனையும் தன்னுடைய தம்பியும் இவளுக்கு கூட்டாக சேர்த்து விட்டு நாட்டையே நீங்கள் சேர்ந்து அழிச்சுடுங்கோ என்ன சொன்னான்ங்கிற அளவுக்கு பார்த்துருக்க முடியும். அதான் இப்போ 3ஆம் பகுதி. அந்த பகுதிக்கு என்ன கருத்துன்னு சொல்ல போறார். சம்வத்சரச்சண்டவேகா காலோ ஏனோபலக்ஷிதா தஸ்யாஹானீக கந்தர்வா கந்தர்வியோ ராத்திரய ஸ்மிருதாக ஹரந்தியாயுஹு பரிக்ராந்தியா ஷஷ்டுத்தர சதத்ரயம் ஆதயோ வியாதயஸ்தஸ்ய சைனிகா யவனாச்சராக. அந்த புரஞ்சனனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் 111 பிள்ளைகள் பிறந்தார்கள். 110 பெண்கள் பிறந்தார்கள்னு பார்த்தோம். இதில் ஆண் பெண்ணுங்கிறது எதுங்கிறது முக்கியமல்ல. ஆண் பெண்ணினுடைய விகிதாச்சாரத்தை, ஒரு துளி ஆண்களுடைய விகிதம் அதிகமாக இருக்குங்கிறத தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். 111 பிள்ளைகள், 110 பெண்கள் பிறந்தார்கள். ஒத்தொத்தருக்கும் பல குழந்தைகள், 100 குழந்தைகள் பிறந்தார்கள். புரஞ்சனனுக்கு மெதுவே வயசாகி கொண்டு வந்தது. அப்போது சண்டவேகன் என்னும் கந்தர்வன் ஒருத்தன் படையெடுத்தான்னு பார்த்தோம். நமக்கு வயசாக நம்ம பேரில் யார் படையெடுப்பா? ஆண்டுகள் தான் படையெடுக்கும். முதல் பிறந்த நாள், 2ஆம் பிறந்த நாள், 3ஆம் பிறந்த நாள், வரிசா 17 தடவை 18 தடவை படையெடுத்தார்கள்னா கேள்விப்பட்டிருக்கும் இல்லையோ. இங்கே ஒரு வருஷமும் ஒரு படையெடுப்பு.
அப்போ ஆண்டு மாறுறது தான் இங்கே படையெடுப்புன்னு வச்சுக்கணும். இவர் வேற யாருமல்ல, இந்த கந்தர்வன் சண்டவேகன்கிற கந்தர்வன் ஆண்டு எனும் சம்வத்சரம். அந்த கந்தர்வனோட 360 பேர் கருப்பும் வெளுப்புமான வீரர்கள் வந்தார்கள்னு பார்த்தோம். இதில் 360 பேர்னா நாள் 360 நாள், ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு 360 சுழற்சி ஏற்படுறது, அதானே ஆண்டு. அதனால் ஆண்டுங்கிற சண்டவேகனுக்கு 360 நாட்கள் வேலைக்காரர்கள் சேனைகளாக வந்தார்கள். நாளை ரெண்டாக பிரிச்சுப்போம், பகல் இரவு. அதனால தான் வெளுப்பும் கருப்புமானன்னு சொல்கிறார். இதில் பகலில் இருக்கிற வீரர்கள் எல்லாம் 360 பேர் வெளுப்பாக இருக்கிறவா, வெளுப்புன்னா ஆண்னு வச்சுங்கோ. அடி ஆண்கள்லாம் வெளுப்பாக இருக்க போகிறா, பெண்கள்லாம் கருப்பாக இருக்கான்னு சொல்ல வரல. இப்போ வெறும பகல் இரவுக்குங்கிறதுக்காக தெரிவிக்கிறார். அப்போ ஆண்கள் கந்தர்வர்கள் 360 பேர், பெண்கள் கந்தர்வ பெண்கள் அவர்கள் 360 பேர் என்று பிரித்து கொண்டு 720 பேரோடே சண்டவேகன் ஆக்கிரமிப்ப ஆரம்பித்தான். அப்போது பிரஜாகரன் என்னும் சேனாபதி எதிர்த்தான்னு பார்த்தோம். சண்டவேகன்கிறது ஆண்டு, வயது வயது போக போக நமக்கு ஆபத்து நெருங்க ஆரம்பிக்கிறது. அப்போ பிரஜாகரன் எதிர்க்கிறார். நம்மகிட்டேருந்து எது எதிர்க்கும்? வயசாக மாட்டேன், ரொம்ப தெம்பா இருப்பேன், ஓடி ஆடின்னு இருப்பேன்னு நம்ம பிராணவாயு தான் எதிர்க்கும். இங்கே பிரஜாகரன் தான் பிராணவாயு. அது ஒன்றே ஒன்று தானே நம்மகிட்டேருந்து தடுப்பு. அது படுத்துனா சண்டையில் தோத்துட்டோன்னு அர்த்தம். அப்போ பிரஜாகரன்கிற சேனாபதி பிராணவாயு, அவர் தான் இந்த சண்டையிலே எதிரியை ஜெயிக்க விட மாட்டேன், மூப்ப அண்ட விட மாட்டேன், ஆண்டு கிட்டக்க நெருங்க விட மாட்டேன் என்று எதிர்த்து நிற்கிறார். அப்போ பிரஜாகரன் தான் பிராணன். அவருக்கு 720 வீரர்கள். எப்படின்னா அதே 360 ஏன்னா இவருக்கு ஆண்டு இருக்கு, இவருக்கு ஆண்கள் உள்ளனர், பெண்கள் உள்ளனர், பகல் பொழுது உண்டு, இரப்பொழுது உண்டு. அப்போ எதிர்க்கிறவனுக்கு அது உண்டு, நம்ம வாழ்க்கைக்கு அது உண்டு. இப்படி 720 வீரர்களோட பிரஜாகரன் 100 ஆண்டுகள் போர் புரிந்தான் என்றார். என்ன 100 ஆண்டு கணக்குன்னா, சாஸ்திரம் நமக்கு 100 வயசு கொடுத்துருக்கோம் இல்லையோ, சதாயுருவை புருஷா. அந்த 100 ஆண்டுகள் தான் போராட்டம் நடக்கிறது. அந்த பக்கத்தில் ஆண்டுகள் முற்றையிடுகின்றன, இந்த பக்கத்தில் பிராணவாயு எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஜெயிக்க பார்க்கிறார். இதற்கும் சண்டை. இது எதுவுமே தெரியாமல் புரஞ்சனன் சுகமா உள்ளுக்குள்ள இருக்கார். அவர் என்னமோ நடக்கிறது, அப்ளிவியஸ்ங்கிற மூல்யம், இது ஏதும் தெரியாமல் அவர் பாட்டுக்கு காமசுகத்தில் ஈடுபட்டு ஜீவாத்மா என்ன நடக்கிறது, காலம் போகிறதே, இன்னும் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கலையே, என்னமோ முற்றுகிடுறதே. வயசு 40 ஆச்சு, 50 ஆச்சு, 60 ஆச்சுன்னா பிறந்த நாள் கொண்டாடிடுறோம், சக்கர பொங்கல் பண்ணி சாப்பிடுவோமே தவிர என்ன இழந்துட்டோங்கிறது இவர் தெரிஞ்சிக்கவே இல்லையோ. அதனால தான் நடப்பதே தெரியாமல் புரஞ்சனன் இருந்தார். அப்போது காலதேவனுடைய பெண் துர்பகா என்று ஒருத்தி உள்ளே நுழைகிறாள். அவள் வேறாரும் அல்ல, ஜராங்கிற மூப்பு. ஜரைங்கிறதான் மூப்பு. ஆண்டுகள் போக போக என்னாகும், சட்டுன்னு மூப்பு வந்துடுறது. 40 வயசு ஆச்சு, 40 வயசுன்னு 50 50 ஆச்சு, 60 ஷட்டத பூர்த்தி தாண்டது, மூப்பு வந்துடுறது இல்லையோ. அப்போ காலகன்னிகை வந்தாள். வந்தவள் தான் மூப்பு. அவள் கணவனை தேடினாள். மூப்பு தனக்கேற்ற கணவனை தேடித்து. நாரத பகவானை பார்த்து எனக்கு கணவனாகன்னு சொல்லித்து. நாரதருக்கு என்னைக்கான மூப்பு வருமா? அவர் என்றும் 16 சுத்தின்றே இருக்காரோ இல்லையோ. அதனால தான் வேண்டவே வேண்டாம், உன்னை நான் ஏற்றுக்கவே போகிறதுலேன்னு அவர் மறுத்துட்டார், சாபம் வாய்ந்தார். ஓரிடத்தில் நிற்க மாட்டாமல் அலைந்து கொண்டு இருக்கிறார். இப்போ மூப்புக்கு யாருமே கணவனாக வரமாட்டாளோ இல்லையோ. ஏன்னா மூப்பை அனுபவிக்க யார் முற்படுவார்கள்? மூப்பு வந்துருத்துன்னா ஆபத்தாச்சே. அதனால் யாரும் மூப்பை ஏற்றுக்கலே. அப்போ பார்த்து யவனேஸ்வரன் வருகிறான். அவனுக்கு பயன்னு பேர். யவன தேசத்து அரசன் அவன்தான் பயன், வேற யாரும் அல்ல. மிருத்யு தேவத்தை அவர் தான், மரண தேவத்தையை தான் இந்த இடத்துல பயன்கிறார். மரண தேவத்தை வந்தது. பயனை பார்த்த உடனே காலகன்யகா இவள் என்ன பார்த்து கேட்டாள், என்ன நீ மனைவியா ஏற்றுக்கோ, ஒன்ன நான் கணவனா ஏற்றுக்கிறேன்னா. மூப்பு பெண், மரண தேவத்தை கணவன், கல்யாணம் ஆகுமா? ஏன்னா அப்போ மரண தேவதைக்கு மூப்பு வந்துடும்னு அர்த்தம் இல்லையோ. மரண தேவதையை மூப்பு கல்யாணம் பண்ணிட்டாள்னா அப்போ மரண தேவதைக்கு மூப்பு வரணுமே. மரணம் எப்பவுமே என்றும் 16, ஏன்னா எல்லாரையும் அது கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கணும் இல்லையோ. அதனால தான் யவனேஸ்வரன் சொல்லிட்டார், பெண்ணே துர்பகா, ஒன்றை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை, அதுக்கு பதில் நான் ஒன்று செய்கிறேன். எங்கிட்ட பெரிய சேனை இருக்குது, என் தம்பி இருக்கான், அவள் 2 பேரையும் உனக்கு உதவியாக அனுப்புகிறேன். அப்படின்னா மூப்புக்கு ஜரை வயோதிகத்துக்கு 2 பேர் உதவிக்கு வரா. இப்போ மனோவியாதி தேக வியாதி, உடம்புக்கு ஏற்படுகிற வியாதியும் மனத்துக்கு ஏற்படுகிற வியாதியும்